ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி இன்றைக்கி 2 சேனல் கொலாபரேட் பண்ண போகிறோம். 2 சேனல்னாக்கா நம்மளோட வினு கவர் ப்ளஸ் யூ ரேஸ் மீ அப். ஸோ வினு கவர்ன்றது வந்து என்னோடய பர்சனல் சேனல், யூ ரேஸ் மீ அப்ன்றது டிவோஷனல் பேஜ். நாங்கள் டிவோஷனல் பேஜ் நாங்கள் ஒரு 4 பேர் நடத்திட்டுருக்கோம். ஸோ வினு கவரில் இருக்கிறவங்களுக்கு யூ ரேஸ் மீ அப் பற்றி தெரியாது, யூ ரேஸ் மீ அப்பில் இருக்கிறவங்களுக்கு வினு கவரை பற்றி தெரியாது. ஸோ இந்த சேனலில் இருக்கிறவங்க இந்த வீடியோ நம்ம 2 சேனல்லையும் கொலாபரேட் பண்ண போகிறோம். 2 சேனல்லையும் வரபோது ஸோ 2 சேனல்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு 2 இடத்துக்கு போகிறோம். ஒரு சின்ன vlog வீடியோ மாதிரி இது. ஸோ போகிறப்போ ஒருத்தர் பிக் பண்ணின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறோம். அது போயிட்டு திரும்பி ஈவினிங் வந்து இன்னொரு டீமை மீட் பண்ண போகிறோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு சின்ன vlog மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் எங்கள் கூட இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பயப்படாதீங்க, நான் தான் இங்கே ஒருத்தர் பிக்கப் பண்ண இங்கே ஒரு பிக்கப் பண்ண வர வாய் வந்துட்டு இங்கே ஒருத்தர் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன் இல்லையா, இவருதான் அது. ஜூன்னா ஸோ இவர் கூட தான் சேர்ந்து இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் இல்லைப்பா. நீ ஹெல்மெட் என்கிட்ட சொல்ல. நீ ஆட்டோல வா. நான் சொன்னதானே சொன்னேன் ஹெல்மெட் இல்லைன்ட்டு. ஹெல்மெட் இல்லை என்கிட்ட. போயிட்டு சரிவா, வீட்டுக்கிட்ட போய் எத்தனை போகலாம். ஓகே, நம்ம உங்களை அங்கே பார்க்குறோம். ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். வந்து போய் பார்க்குற நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த இடத்த நான் காட்டுறேன் நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி. Okay, let's go. நம்ம ஆபீஸ் வந்திருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. மார்னிங் சார். 2 hours waste. 2 hours waste. 2 hours waste. ஒரு இடத்துக்கு போனோம். ஃபோன் மேலே ஃபோன் வந்துருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ தான் மசாலா தோசை சாப்பிட்டுருக்கோம். ஓ பொறுமையா என்ன சொன்னா? பெல்லா 2 hours waste. பெல்லா 2 hours waste. ஓ பொறுமையா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பெல்லா 2 hours waste. ஃபோன் மேலே ஃபோன் வந்துருந்தது. என்ன சொன்னா? பெல்லா This we ask you in the name of Jesus Christ, our Lord. Amen. ஓகே, ஃபைனலி ஆவே ஸ்டுடியோஸில் இப்போ நம்ம ஜூன்னாவோட ஒரு வோக்கல் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். ஒரு சாங்கு, அது டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது சவுண்ட் இன்ஜின் ரெடி ஆகிட்டாரு. நம்ம போயிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூனா ஒரு பாய் சொல்லிடு. பாய். சார் ஜுன்னா, ரொம்ப பிளட் கண்ட்ரோல் தேவை தான், புரியுது. ரொம்ப கஷ்டம் தான் இது ஆக்சுவலாக எடுக்கிறது. சார் கேன் வி ஸ்டாப் இன் பிட்வீன் அண்ட் கண்டினியூ? எங்க ஸ்டாப் பண்ணனும்? நான் சொல்கிறேன் ஜுன்னா. அந்த நான் இப்படியே பாடிறேன். ஸ்டாப் பண்ணி எத்தான் திரும்ப இதாகும். இல்லை ஜுன்னா, இன் பிட்வீன். ஏன்னா அந்த புனித பாட் பேருனா ஓகே ஜுன்னா. அந்த பாட்டுக்கு என்னென்ன போடணும்னு சொன்னேன். என்ன அது? ஹார்மோனி பார்த்தா சார் வாய்ஸஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன். வாய்ஸஸ் போடணும். போடுறீங்களா? நான் வீட்டில் போட்டு அனுப்புற விடுங்க, ஸ்டூடியோ கத்தில் அதில் போட்டு அனுப்பிச்சிடுற விடுங்க. ஸோ ட்ராக் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க தான் சுப்ரீதா. எவ்வளோ ட்ராக்ஸ்? 2 ட்ராக் இருக்குல்ல உங்களுக்கு. 1 பாடியாச்சு. ஸோ ஃபாதர் ஹாப்பி ஃபர்ஸ்ட் ட்ராக்கில். செகண்ட் ட்ராக்கில் பார்க்கலாம். என்னங்க ஃபாதர்? ஷூர். ஓகே. A few moments later. ஜூன் அங்கே மிஸ் ஆகிக்கிறாரு. இப்போ சுப்ரீதா ஒரு சாங் முடிஞ்சிச்சு. இப்போ ஜூன் நாம் தேடி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பாடினா இங்கே உட்கா என்ன சொன்னா பண்ணிக்கிற? ஃபேஸ்புக் பார்த்துக்கான்னுக்கிறியா? ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா? அது சரிப்பா, உனதான் கூப்பிட்டு சுப்ரீதா சாங் முடிஞ்சிச்சுவா? நினச்சிக்கவா? முடிஞ்சிச்சு. ஜூன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ திரும்பி உள்ளே போக போகிறோம். ஆடியோ கண்ட்ரோல் ரூம். ஓ ஜூன்னா, அது டப்பிங் ரூமா அது? ஆமாம். நைஸ். ஓகே, திரும்பி உள்ளே போக போகிறோம்.
ஸோ செகண்ட் சாங் எஸ். இப்போ வந்து இன்னொரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம கூட. அது வேறு யாரும் நம்மளோட கம்போசர் தான். உள்ள வாங்க இதோ இருக்கேன். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? இப்போ இவர் சும்மா விசிட் பண்ணியிருக்காரு, வேலையில் இருந்தார். ஸோ லஞ்ச் பிரேக்கில் வந்திருக்காரு. இப்போ உள்ளே போயிட்டு அந்த ட்ராக்கு இவர் இப்போ உள்ளே என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, போய் பார்ப்போம். இது சும்மா இது ரஃப் காப்பி. இது ஃபைனல் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. நேற்று ஆன்லைனில் மாஸ் பார்த்தோமே நம்ம, அப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறது. மாட்டினா பாங்க. நேற்று அந்த மாசில் வாசிச்சுன்னு இவன் தான் தமிழ் மாசு, தமிழ் பாட்டுக்கு. ஆமாம் ஃபாதர், நீங்கள் மாஸ்ல இவர் தான் ப்ளே பண்ணியிருந்தது. மக்களே வந்துக்கிற லஞ்ச் பிரேக் மக்களையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வேலை செஞ்சு கூட்டாது. சாமி கமாண்ட் இல்லை, காலையிலேருந்து 2 பேரும் அந்த மாதிரி பாடு பண்ணிருக்கோம். அவரு ஓகே எஸ் நல்லா சொல்லிட்டு இப்போ இவர் வந்து இந்த நாவோ 10 வருஷம் பழகின மாதிரி. ஆமாம், அண்ணாங்க 2 பேர் கூட்டு இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் முக லட்சணியம் எங்கள்கிட்ட இல்லை, இவன்ட்டுக்கு மூஞ்சி சார், மூஞ்சி சார். பேர் நம்பாதே கைஸ். ஓகே லக்கின், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஈவினிங் ஒரு பிளான் இருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். பாய் பாய். இப்போ என்ன தெரியுங்களா ஆச்சு, ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. சரி சும்மா உள்ள எதார்த்தமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபாதரும் ஜூன்னாவும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, ஓன் பண்ணி உள்ள போக ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. Hey, y'all, come look at this. ஆமா 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி நிற்கிறாங்க. அவர் இங்கே இருக்க மாட்டா. எங்கே போகிற வாங்க, இங்கே வா. தமிழ் பாட வந்து அவர் அனுக்கிறார். இங்கே வா. ஓகே, தமிழ் பாட்டு பாடுறதுக்கு வந்து பாடியாச்சு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தா கன்னடா பாட்டு, அதே பாட்டை கன்னடா பாடணுமா? இல்லை, லிரிக்ஸ் ரெடி. யாரோட திட்டம் இது? பண்ணுறதெல்லாம் போயிடுவாங்க. இது நல்ல ஒரு பேர் காமிக்கிட்டு ஃபைன். இப்போ போய் பாடணும், உள்ளே போயிட்டு கன்னடாவில் பாடிட்டு வெளியே வரோம். ரெடி எதுவும் ரெடி பண்ணுறோம். சரி, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. இதே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இன்னொருத்தர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது இவர் சொல்லுவார் யாருன்னு. His brother Nijavan from Bislika. He has come to help us in lyrics and in the vocals. இவர் தான். ஹாய் பிரதர். அவ்வளோதான். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಿದ ಯೇಸುವನೋಡಿ ವೇದನೆಯನ್ನು ಸೂಯಿಸುವ ಪ್ರಭುವನು ನೋಡಿ. சொன்னா இது பாரு, இது அலெக்ஸ்ண்ணா, அலெக்ஸ். அது கண்டினியூ வீடியோ பண்ணிட்டீங்களா? எடிட்டிங் பண்ணியிருந்தீங்களே ஆவே ஸ்டுடியோஸ். ஆவே ஸ்டுடியோ அதுதான் பண்ணிட்டு இன்னும் பண்ணலையா? இல்லை, அவன் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் இருச்சு. நான் கொஞ்சம் எங்கே அங்கே ஸ்லோவாக பேசிட்டோம். கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபன்னாக சரி கொண்டு போகலான்னு சொல்லி. ஆனால் இது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம்? நம்ம வீடியோ எடுத்தோம், போட்டோம், போனோம், ஃபன் பண்ணோம், வந்தோம். ஆனால் எதுக்காக அங்கே போகணும், எந்த ட்ராக்காக போகணும், யாருக்காக போகணும், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே இன்ஃபார்ம் பண்ணல. நீ சொல்லப்பா, அங்கே எங்கே டைமே பார்த்தா நம்மளுக்கு அங்கே காலையில் போயிருந்து நம்ம அதுக்கப்புறம் தெரியாதான் 2 மணிக்கு வந்தேன்னு சொல்லி. சரி, ஸோ இப்போ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜூன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். எம்எல்ஏ போட்டியா பண்ணிட்டு சொல்லுங்கள். அலெக்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ஆவே ஸ்டுடியோஸில் நம்ம டைசஸன் ப்ரீஸ்ட் ஃபாதர் சகாயா அரிக்கேதாஸ் அவர் வந்து லென்டன் ட்ராக்ஸ் சாங்ஸ் பண்ணின்னு இருக்காரு. ஸோ அந்த ட்ராக்ஸை பார்க்குறதுக்கும் ப்ளஸ் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கும் 4 சாங் பண்ணின்னு இருக்கோம். அது வந்து 2 லாங்குவேஜில், தமிழில் என்ன பண்ணுறோமோ அதே கன்னடாவில் பண்ணிட்டு இருக்கோம். 7 சாங் ப்ளஸ்ஸு நாங்கள் இன்னொரு பிளான் போட்டோம், அந்த பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அன்றைக்கி எந்த ஒரு பிளான்காக நாங்கள் ஆவே ஸ்டுடியோஸ் போனோமோ இதுதான் ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் த ஸ்டோரி.
சொல்லிட்டேன்ப்பா. சரி ஓகே. அதுக்கப்புறம் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் லிக்கின் வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்தாரு. அங்கேருந்து போயாச்சு. ஈவினிங் ஒரு டீம் மீட் பண்ண போகணும்னு சொன்னேன் இல்லையா, ஆமாம். அந்த டீம் கடைசியில் நான் மீட்டே பண்ணல. அதை பற்றி நான் லிக்கின் பேசுவார். எங்கள் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. அந்த பசங்க ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு வர சொன்னேன். 8 ஆயிடுச்சு, 9 9:30 ஆயிடுச்சு, 10 10:30 ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு திருப்பி நான் கெட் டுகெதர் பண்ணும்போது அந்த வீடியோ வரும். அப்போ நீங்கள் பாருங்கள். அதான் அவ்வளோதான். சரி ஓகே. ஸோ ரீசன்ஸ் கேட்டிங்க, இவ்வளோதான். ரெக்கார்ட் பண்ண போகணும், அங்கே ரெக்கார்டிங் ஆச்சு, முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி மியூசிக் எல்லாமே நம்மளுக்கு தான். ரெக்கார்டிங் மட்டும் வோக்கல் ரெக்கார்டிங் மட்டும் அங்கே போயிட்டு இருந்தேன். ஏன் நம்ம ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு கேட்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ரோட்டில் வந்து பைப் போடுறேன்னு சொல்லி ஃபுல்லாக நோட்டி வச்சுருக்காங்க ஏரியாவில். ஸோ அந்த சவுண்டுங்க வேறு, அது சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயாச்சு. இப்போ இதுதான் ரீசன். இப்போ வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. வினுகவர்லையும் சரி, யூஎஸ்பி ஆப் சேனல்லையும் சரி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு vlog வீடியோ பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரும். அதை பற்றி ஆஷி சொல்லுவார். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் ஆஷியும் இருக்கார், நம்ம கேமராமேன், அவரும் வருவார், பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இது முடிஞ்சதில் அதை இன்ஃபார்ம் பண்ணணுமா? அவ்வளோதான் இல்லை, கடைசியாக ஒரு வீடியோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஃபினிஷிங் வீடியோ. கரெக்ட் லாஸ்ட்டு. ஆமாம், அந்த வீடியோவோட ஆவேஸ் வீடியோஸோட கண்டினியூட்டி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு அது எவ்வளோ மணிக்கு எடுத்தோன்னு மாத்திரம் கேட்டுறாதீங்க. அது அதிலே அதிலே இருக்கும். நீங்கள் பாருங்கள் அது எத்தனை மணிக்கு எடுத்தோன்னு சொல்லி. நீங்களும் பார்த்துட்டு நிம்மதியாக போயிட்டு தூங்குங்க. குட் நைட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களுக்கு எதுவுமே நடக்கல. காலையில் போனோம். எத்தனை மணிக்கு சொன்னால் போனோம்? 9:30 10 மணி ஆயிடுச்சு. காலையில் போகிறதுக்கு 1 நேரம் போனோம். பட் இப்போ ரீச் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock கரெக்டாக டைமு. போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. நாங்கள் இன் பிட்வீன் சொன்னது இந்த மாதிரி ஈவினிங் ஒருத்தர் டீமை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அவங்க வெயிட் பண்ணி அவங்களும் போயாச்சு. எங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் தான், அவங்களும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த டீமை திரும்ப மீட் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் அது எப்படி என்ன கான்செப்ட்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு 100% நான் கொடுப்போம். கண்டிப்பாக. என்ன ப்ரோ? எந்த டிவி?